ஹாய் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நகைச்சுவை வேணும்னு சொல்கிறாங்க. எல்லோரும் பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை. அதனால் ஒருத்தரும் பார்த்தீங்கன்னா கறக்கம் முடக்கம் அப்படி உருன்னு போகிறாங்க. வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போகணும்னு சொல்கிறாங்க. ஆமாம், கண்டிப்பாக எல்லோரும் சிரிக்கணுங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? வாய் விட்டு சிரித்தோம்னா நம்ம உடம்புல இருக்க நரம்பெல்லாம் தெரிக்கும். அப்போ ரத்தம் எல்லா இடத்துக்கும் வேகமாக பாயும். அதனால் என்ன சொல்லணும்? வாய் விட்டு சிரிக்கணும். இப்படி தான் எனக்கு முரளின்னு ஒரு ஃப்ரெண்டு, அவர் என்ன பண்ணுவார்னா நல்லா காமெடி படமாக செலக்ட் பண்ணி போவார். போயிட்டு லேசாக சிரித்தா போதும், இவர் ஊந்து சிரிப்பார். என்னடாண்ணா மச்சான் சிரிக்கணும்டா அப்படின்னு சொல்லி நல்லா தாறுமாற தெறிக்க சிரிப்பார். எல்லோரும் சிரித்து முடிச்சுடுவாங்க. அடுத்த சீன் போயிருங்க. அதுக்கு வரைக்கும் இவர் இந்த சீனுக்காக சிரிச்சுக்கிட்டே இருப்பார். இப்போ பாருங்கள் அவருடைய நகைச்சுவை உணர்வை. இப்போ உங்கள் வாழ்க்கையிலையும் எல்லாருக்குமே ஒரு நகைச்சுவை நடந்திருக்கும். இப்போ என் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இப்போ எங்கள் வீட்டில் ஒய்ஃபுக்கு பலாப்பழம்னா ரொம்ப உயிர். ஒரு நாள் அப்படி தான் நான் வேலையை முடிச்சுட்டு ஒரு ஷூட்டிங் முடிச்சுட்டு வரும்போது, நாங்கள் வர்ற வழியில் பலாப்பழம் இருந்தால் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் கருப்பு சுசுக்கி வச்சுருந்தேன். அப்படியே ராயப்பேட்டை பக்கம் அஜந்தா ஹோட்டல் பக்கத்தில் ஒருத்தன் வண்டியில் வச்சு தள்ளு வண்டியில் வச்சு எடுத்துக்கிட்டு இருந்தோம். போயிட்டு சொன்னேன் எவ்வளோ பாடினேன். நல்லா சீப்பாக இருந்துச்சு. சரி ஒரு 100 ரூபாய்க்கு கூடியா அப்படின்னு சொல்லிவிட்டு நானாக செலக்ட் பண்ணுறேன். இந்த பழம் சரி அது நல்லா இருக்குது, நல்லா ஒரு 4-5 வெரைட்டி வச்சுருப்பாங்கல்ல, அப்படி எடுத்து வச்சுன்னு இருக்கேன். டக்குன்னு பார்த்தா பின்னாடி இருந்து ஒரு சவுண்டு, இன்னும் இங்கே வண்டி விட்டுக்கிற மிரட்டுறான். திரும்பி பார்த்தா போலீஸ்காரன். ஆஹா சார் 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 இந்த மாதிரி இது வண்டி விடு பண்ணு பழமுடியா அப்படின்னு கேட்குறான். இந்த என்ன பண்ணுறான், நான் செலக்ட் பண்ணி வச்சேன் பாருங்க நல்ல பழமாக பார்த்து சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டாக இருக்கிறத எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து அவருக்கு வச்சு அதில் போடு இதில் போடு அப்படின்னு கேட்டு சும்மா கவர் நிறையா அள்ளி வச்சு திணிச்சு கொடுத்துட்டான். இந்த ஆள் என்ன பண்ணார், எடுத்துன்னு போயிட்டார். அதுக்கப்புறம் என்கிட்ட புலம்புறான், சார் நான் சார் பண்ணுறது இவனுங்க தொல்லை தாழ முடியலை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அங்கங்கே எடுத்து எனக்கு வச்சார். சரி நான் அதை எடுத்துக்கிட்டு வண்டிக்கிட்ட வரேன். பார்த்தா அவன் வாங்கின்னு போன பையி ஏன் டேங்க் கவரில் இருக்குது. என்னடான்னு பார்த்தா அவர் வண்டியும் கருப்பு சுசிக்கு போல இருக்குது. ஏன் டேங்க் கவரில் வச்சுட்டு அவர் போயிட்டார். நான் என்ன பண்ணேன், சரி நான் அதை எடுத்து பழக்கார்கிட்ட காமிச்சேன். ஆனால் அதை அவனுக்குன்னு கொடுத்துட்டேன், நீ எடுத்துன்னு போப்பா என்ஜாய் பண்ண அப்படின்ட்டார். சும்மா 2 கவரோட அப்படி ஜாலியாக வீட்டுக்கு போய் எடுத்துன்னு போய் கொடுத்தா முழு பழமா அப்படின்னு சொல்லி அவங்க சந்தோஷமாக சாப்பிட்டாங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் நகைச்சுவை நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். வணக்கம்.